கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ரஜினி முருகன் அப்படின்ற படத்தின் மூலமாக, அதாவது ஓ மேலே ஒரு கண்ணு அப்படின்ற சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட கண்ணசைவு ரியாக்ஷன் மூலமாக தனக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளத்தை சேர்த்தவங்க தான் நம்ம கீர்த்தி சுரேஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல படங்களில் தன்னோட அசத்தலான நடிப்பு மூலமாக தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுருந்தாங்க. தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல மொழிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜயோட தெறி படத்தோட ரீமேக்லேயும் நடித்து அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் லைஃப்பை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல காதல் கிசுகிசுப்புகளையும் சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் அரசியல்வாதியோட பையனை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும், அனிருத்தோட அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அனிருத்தும் கீர்த்தி சுரேஷும் லவ்விங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கிசுகிசுப்புகள் இருந்தாலும், அவங்க ஃபேமிலி அதுக்கு எண்டு கார்டு போடுற விதமாக, அதாவது கம்மிங் டிசம்பர் 12 பார்த்தீங்க அப்படின்னா கோவாவில் தன்னோட நீண்ட நாள் காதலரான, அதாவது கிட்டத்தட்ட 15 வருஷ காதலரான ஆண்டனி தட்டில் அப்படின்ற ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ கீர்த்தி சுரேஷ், ஆண்டனி தட்டில் இவங்களோட பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.